அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு 5 ரோல் பிஸ்கட் நாட் பேக்கு நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப பெரிய பேக். இது ஒரு ஆர்டருக்காக நம்ம போட்டிருக்கோம். கைப்பிடி ஹூக் மாடல் கைப்பிடி தான் போட்டிருக்கோம். இது கஸ்டமைஸ்டு கலரு, சைஸு, டிசைன் எல்லாமே. இது நார்மல் பேசிக் நாட் நம்ம கீழே போட்டுட்டு மேலே 4x4 போடுற மாதிரி அந்த சேம் டிசைனில் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக நிறைய கிடைக்கும். நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஹாட் பாக்ஸ் கூட கீழே வைக்கலாம். அந்த மாதிரி நல்ல பெரிய காரில் எடுத்துகிட்டு போக நம்ம பெரிய ஒரு ட்ராவலுக்குன்னா பெரிய பேக். இது எவ்வளோ பெரிய பேக். இந்த பேக்கோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது ஆல்ரெடி 4 ரோல் பேக்கு வாங்கினவங்க 5 ரோல் வேணும்னு சொல்லி இதை வாங்குகிறாங்க. அதுக்காக நல்ல ஹெவியாக கைப்பிடினா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ பெரிய பேக்குக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். பாருங்க, லென்த்தாக இந்த ஹூக் வந்து நல்ல கீழே வர்ற வரைக்கும் அந்த மாதிரி போட்டிருக்கோம். கீழே பேசிக்கில் கீழே வரைக்குமே இந்த பிஸ்கட் நாட்லேருந்து போடலாம். பட் அந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு கீழே வந்து இவ்வளோ அகலம் வராது. அதனால தான் நம்ம இந்த டிசைன் நம்ம கொண்டு போகிறோம். எல்லாருமே இந்த டிசைனுக்கு ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. ப்ளஸ் வந்து நல்லா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாருமே இந்த கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பேகுங்களே இது பேரே ப்ரீத்திங் பேக்கு. இந்த பேகுங்க பிளாஸ்டிக் பேக் தான், பிளாஸ்டிக் ஒயர் பேக்கு. ஆனால் நம்ம என்ன எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் எல்லாம் வராது. நம்ம இந்த 5 ரோல் பேக்குக்கு மெஷர்மெண்ட் பார்க்கலாம். இது 3 ரோலு எல்லோ, 2 ரோலு பிங்க் ஆயிருக்கு மொத்தத்துக்குமே. ஏன்னா பேஸ் வந்து ஃபுல்லாகவே பேஸ் பூராமே எல்லோ வரதுனால இது 3 ரோல் கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து 1.25 ரோல் வந்து இந்த பிங்க் ஆச்சு. ஹேண்டிலோடு சேர்த்து 5 ரோல் ஆயிருக்கு மொத்தம். கீழே பேஸ் வந்து 40 நாட் போட்டிருக்கோம். கீழே அகலம் 16. ஏன்னா இது 4x4 போடுறதுனால 16, 40, 10 பிஸ்கட் கீழே வரும் பேஸு. அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து 12 அடி கட் ஒயர் வெட்டிக்கணும். 12 அடி 40 ஒயர் வெட்டிக்கணும். ஒரே சிங்கிள் கலர்லேயே 12 அடி 40 ஒயர் வெட்டிட்டு 16 லைன் வந்து பேஸ் போட்டுக்கணும். இதுதான் வந்து இதனுடைய பேஸோட மெஷர்மெண்ட்டு. சைடு வந்து 4x4 வந்து பிங்க்கில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதே ஃபுல்லாக பேக் ஃபுல்லாகவே அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த எல்லோ ட்ரையாங்கிள் போட்டுடணும். பிங்க் இந்த ட்ரையாங்கிள் நார்மல் நாட் பேசிக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்கட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கிராஸ் நாட்டில் 15 பிஸ்கட் வர மாதிரி இந்த கிராஸில் வந்து 15 பிஸ்கட் வரணும் நம்மளுக்கு. அதுதான் இதனுடைய அளவு. நம்ம 12 அடி வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் 15 பிஸ்கட்டு கரெக்டாக தாராளமாக வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாக்ஸ் நாட்டில் ஒரு 4 போட்டுட்டு நம்ம ஸ்மூத் ஃபினிஷிங்காக நம்ம வந்து உள்ளார சொருகிடணும் நல்லா. இங்கே பாருங்கள், ஒரு ஒயர் வந்து ஒரு நாட் உள்ளார நம்ம சொருகியிருக்கோம். அந்த மாதிரி தான் ஃபுல் கிராஸ் சொருவிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சொருகிடணும். அப்போ தான் பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 10 நாட்டாச்சு நீங்கள் சொருகணும். அப்போ தான் வந்து இந்த பேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்கு கிடைக்கும். போடக்குள்ளேயே கீழே பேஸ்லேயே நம்ம கரெக்டாக வந்து டைட்டாக போட்டுட்டோம்னா பேக் நல்ல ஃபினிஷிங் நீட்டாக வரும். இந்த கப்பல் மாதிரி இந்த வி ஷேப்லலாம் பேக் வராது. நம்ம போடுறதுல தான் இருக்கே. நம்ம போடக்குள்ளேயே கரெக்டாக டைட் பண்ணி போட்டோம்னா பேக் வந்து பேக் மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கிராஸ் பார்த்துக்கோங்க. இந்த கிராஸ் வந்து ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த வி ஷேப் வரக்கூடாதுங்க. வி ஷேப் வந்தாவே பேக்கோட அமைப்பே வராது. அதை நீங்கள் பார்த்து, சின்ன பேக்காக இருந்தாலும் சரி பெரிய பேக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அது மாதிரி நீங்கள் பார்த்து போடுங்க. பாருங்கள் பேக்கோட எப்படி இருக்குது பேக்கு. நம்ம பேக் போட்டோம்னா இந்த வி ஷேப் வரக்கூடாது. இந்த 2 சைடுமே வி ஷேப் வந்ததுனாவே
நல்லா இருக்காது பேக்கு. கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு. இந்த பேக் வந்து ரெண்டுமே கிளாஸ் ஒயரு, எல்லோவும் கிளாஸ் ஒயரு, பிங்க்கும் கிளாஸ் ஒயரு. கஸ்டமர் கேட்ட கலர் இது ரெண்டுமே அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. டிசைனு சைஸு எல்லாமே அவங்க கேட்ட மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இது கரெக்டாக 5 ரோல் ஆகிருக்கு. இந்த பேகு நல்ல பெரிய பேக். இது எவ்வளோ பெரிய பேக், நல்ல எவ்வளோ இடம் இருக்குது. பெரிய பேக்னால நீங்கள் நிறைய கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பெரிய ஹாட் பாக்ஸு, கேரியரு, 5 அடுக்கு கேரியரே நீங்கள் இதில் வைக்கலாம். நல்ல பெரிய பாக்ஸு, நல்லா ட்ராவலுக்கு கார்லெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த பேகுக்கு நம்ம 12 குமிழ் வச்சுருக்கோம். ஏன்னா கீழே நம்ம வெயிட் வச்சோம்னா கீழே வந்து பேஸ் இறங்கிடும். அதனால் பேகு தேயாமல் இருக்கிறதுக்காக இந்த 12 குமிழ் வச்சுருக்கோம். பேக்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இது எல்லாமே கம்பெனி ஒயர்ஸில் தான் போடுறோம். உங்களுக்கும் வேணும்னா எனக்கு கால் பண்ணி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் கேளுங்க, ஜஸ்ட் என்கொயரிக்காக கேட்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பேகுக்கு நம்ம 12 குமிழ் வச்சுருக்கோம். ஏன்னா கீழே நம்ம வெயிட் வச்சோம்னா கீழே வந்து பேஸ் இறங்கிடும். அதனால் பேகு தேயாமல் இருக்கிறதுக்காக இந்த 12 குமிழ் வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக்ஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.